வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுவீட்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் ரத்னகல் கோபுரம் அமைக்கும் கனவு நனவாவதாக பிரதமர் தெரிவிப்பு. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் சட்டம் பல பகுதிகளில் தளர்த்தப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு செயலணி அறிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து டெலோ வெளியேறுகின்றதா? டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மறுப்பு. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குறித்த மழையினால் மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட செங்கலடி ஐயங்கேணி கிராமம் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது. ஐயங்கேணி, விபுலானந்தபுரம், பாரதிபுரம், ரெட்னாபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த கிராமங்களின் வீதிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளமையினால் மக்களின் வீதி போக்குவரத்திற்கு பெரிதும் சிரமப்படுகின்றனர். வீடுகளிலும் வெள்ள நீர் சென்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதேபோன்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு மயிலம்பாவளி கிராம மக்களும் வெள்ள நீரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மயிலம்பாவளி, விநாயகர்புரம் மற்றும் விபுலானந்தபுரம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த மழையின் காரணமாக சில பாடசாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உள்ளிட்ட தேசிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், தமிழரின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் மதிக்கும் அதேவேளை அவர்கள் கொண்டாடும் பண்டிகைகளை நாமும் இணைந்து கொண்டாடுகின்றோம். இந்த நாட்டில் தமிழர்கள் பிளவுபடாத ஒருமித்த நாட்டுக்குள் சிங்களவர்களுடன் இணைந்து வாழவே விரும்புகின்றார்கள். மாறாக நாட்டை பிரிப்பது அவர்களின் நோக்கமல்ல. இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் பல தடவைகள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளார். சகல இன மக்களும் ஏற்கும் புதிய அரசமைப்பு இவ்வருடம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதுடன் இதனூடாக தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உள்ளிட்ட தேசிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக உள்ளோம் என்றார். ஆனால் இனவாத சிந்தனையில் செயற்படும் ராஜபக்ஷ அரசு இதை நிறைவேற்றுமா என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்தால் நிச்சயம் தீர்வு காண நடவடிக்கை முன்னெடுத்திருப்போம். துரதிர்ஷ்டவசமாக நாம் 2 பிரதான தேர்தல்களிலும் வெற்றியடைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் இலக்குடன் நாம் உறுதியுடன் பயணிக்கின்றோம் என்றார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் சட்டம் பல பகுதிகளில் தளர்த்தப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு செயலணி அறிவித்துள்ளது. இதற்கமைய எகலியகொடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மின்னான, போபத்தெல்லு, வேலேகொடு, அஸ்கஹுல்லு மற்றும் ஜதாகொடு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பாணந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 675 தொடவத்த கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை பேருவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்குன கிழக்கு மற்றும் மங்குன மேற்கு கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் அமலில் இருந்து தனிமைப்படுத்தல் சட்டம் இன்று காலை 5 மணி முதல் தளர்த்தப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு செயலணி குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி காப்பாற்ற முடியாது போவோரின் சடலங்களில் இருக்கும் வைரஸ் தொடர்பாக வெறும் பீதியடைய தேவையில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் வைரஸ் தொடர்பான விசேட நிபுணருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளாகி காப்பாற்ற முடியாது போவோரின் சடலங்கள் அதி குளிர் சாதனங்களில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றிற்கு PCR பரிசோதனை மேற்கொண்ட போது அவற்றிலும் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் அடக்கம் செய்வது அச்சுறுத்தலான விடயம் என தெரிவிக்கப்படும் நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், அதி குளிர் சாதனங்களில் பல வாரங்கள் இருக்கும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி காப்பாற்ற முடியாது போனோரின் சடலங்களில் இருந்து பெறப்படும் மாதிரிகளை பரிசோதித்து பார்க்கும் போது அதில் கொரோனா வைரஸ் இருக்கலாம் என்றாலும் அவை உயிருள்ளதாக இருக்காது. அதனால் காப்பாற்ற முடியாதவர்களின் சடலங்களில் இருந்து வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்பில்லை. அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான ஒருவருக்கு வைரஸ் பரவுவதாக இருந்தால் உயிருள்ள வைரஸ் குறிப்பிடத்தக்களவு பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நோய் தொற்று ஏற்படுவது குறைவாகும். மேலும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி காப்பாற்ற முடியாது போனவரின் சடலத்தில் உயிருள்ள வைரஸ் பல மணி நேரங்கள் இருக்கலாம் என்றாலும் அந்த சடலங்களை அடக்கம் செய்த பின்னர் நீருடன் கலந்து வைரஸ் பரவுவதாக விஞ்ஞான ரீதியில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அதனால் சடலங்களில் இருக்கும் வைரஸ் தொடர்பாக தேவையற்ற பீதியை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சாய்ந்தமருது முழு பிரதேசம் நேற்று மாலை 8 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை சுய தனிமைப்படுத்தல் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமைய சாய்ந்தமருது பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட COVID-19 கட்டுப்பாட்டு செயலணியின் வேண்டுகோளுக்கு இணங்க சாய்ந்தமருது பள்ளிவாசல் சம்மேளனம் மற்றும் வர்த்தக சங்கம் இணைந்து தனிமைப்படுத்தலுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டன. சாய்ந்தமருது பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகளின் போது இதுவரை 65 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளின் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த சுய தனிமைப்படுத்தல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களும் மாலை 7 மணியுடன் மூடுதல், வீதிகள் மற்றும் கடற்கரை பிரதேசங்களில் ஒன்று கூடுவது தவிர்த்தல், எந்த நேரத்திலும் முகக்கவசம் அணிந்து கொள்ளுதல், சமூக இடைவெளியை பேணுதல் என்பன அவசியமாக பின்பற்றப்பட வேண்டும். இந்த விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தரப்பினரின் உதவியோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதேச மக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வு அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோ கூட்டமைப்பில் இருந்து வெளியேறவுள்ளது என வெளியாகிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளோடு ஜெனீவா விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடாமல் தமிழரசு கட்சி தன்னிச்சையாகவே முடிவெடுத்திருந்ததாக செய்திகள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறுவது தொடர்பில் செல்வம் அடைக்கலநாதன் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு கடிதத்தின் மூலம் டெலோ அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையிலேயே இந்த அறிக்கைகளை மறுத்து அவர் கருத்துரைத்திருக்கின்றார். சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் ரத்னபுரிக்கு ரத்னகல் கோபுரம் அமைக்கும் திட்டம் செயற்படுத்தப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எமது தாய்நாடு ரத்ன தீபம் என்று போற்றப்படுகிறது. உலகின் பார்வையில் அந்தளவிற்கான மதிப்பினை ரத்னகல் கைத்தொழிலின் மூலம் நாம் பெற்றுள்ளோம். இந்த கைத்தொழில் நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்டதொன்றல்ல. பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் இந்த பூமியிலிருந்து வெளிப்படும் கற்களின் மதிப்பினை நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள். உலகின் வளர்ச்சிக்கேற்ப இந்த கைத்தொழிலும் முன்னேற்றம் அடைந்தது. இலங்கையில் மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளும் ரத்னகல் கைத்தொழிலுக்கு போட்டியிட்டன. இருப்பினும் குறிப்பிட்ட நேரத்தில் நம் நாடு அதில் கவனம் செலுத்தவில்லை. இதன் விளைவாக இரத்தினக்கல் கைத்தொழிலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டனர். அவர்களது குடும்பங்களின் குழந்தைகளும் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எப்போதும் ரத்னக்கல் கைத்தொழிலை பாதுகாக்க முயற்சித்தோம். ரத்னக்கல்லின் மதிப்பினை நாட்டின் மதிப்புடன் இணைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ரத்னபுரியில் உள்ள உங்களுக்கு ரத்னக்கல் குறித்து புதிதாக எதையும் கூறுவதற்கில்லை. சப்னகமுவ போன்றே மேலும் பல மாகாணங்களிலும் முன்னெடுக்கப்படும் இந்த ரத்னக்கல் கைத்தொழில் குறித்து நாங்கள் முன்னரை விட அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். சுபீட்சத்தின் நோக்கு இந்த திட்டத்தின் கீழ் ரத்னபுரிக்கு ரத்னகல் கோபுரம் அமைக்கும் கனவு நனவானதாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழர் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய 3 பெரிய கட்சிகளும் இணைந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொது ஆவணம் ஒன்றை சமர்ப்பிக்க பொது வரைவு ஒன்றை தயாரித்துள்ளன. 3 கட்சிகளின் யோசனைகளையும் உள்ளடக்கியதாக இணக்கமாக இந்த வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. வரைவு தயாரிப்பதில் 3 கட்சிகளும் 3 திசையில் நின்றதால் இழுபறியான நிலைமை இருந்தது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் யோசனைகளுடன் மற்றைய 2 கட்சிகளும் இணங்காததால் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் இலங்கைக்கான ஐநா பிரதிநிதி ஹெனா சிங்கருக்கும் கவி விக்னேஸ்வரனுக்கும் இடையில் சில தினங்களின் முன் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் விக்னேஸ்வரன் தரப்பிலும் விட்டுக் கொடுப்புகள் செய்யப்பட்டன. திடீர் திருப்பமாக நேற்று முன்தினம் மதியத்திற்கு முன்னதாக அனைத்து தரப்பினரிடமும் இணக்கம் ஏற்பட்டது. அதில் சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சிரியாவில் அமல்படுத்தப்பட்டதை போன்ற சர்வதேச சுயாதீன புலனாய்வு பொறிமுறையாகியன பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கை விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையில் இருந்து ஐநா பொதுச்சபைக்கு நகர்த்தும் யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐநா கண்காணிப்பாளர் ஒருவர் இலங்கைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.